கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் பெருந்திட்ட வளாக பணிகள் தீவிரம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகளில் கோவில் கோபுரம் புதுப்பிப்பு, கலசங்கள் புதுப்பிப்பு, வள்ளி குகை சீரமைப்பு, தங்கும் விடுதிகள் சீரமைப்பு, கோவில் வெளி பிரகாரங்கள், பக்தர்கள் தங்குமிடம், நாழிக்கிணறு சீரமைப்பு என பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக தமிழக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் பெருந்திட்ட வளாக பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடந்து வருகிறது. கோவில் கீழ்ப்பிரகாரம் மற்றும் வள்ளிக்குகை பகுதியில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வதற்காக மண்டபங்களும் நடைபாதைகளுடன் கூடிய மண்டபங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் திருப்பதி கோவிலுக்கு இணையாக திருச்செந்தூர் முருகன் கோவில் பணிகள் நடந்து வருகிறது.